ஹாய் கைஸ், ஐ எம் பேக். இன்னைக்கு வீடியோவே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக யூடியூப் கிரியேட்டருக்காக தான் டெடிகேட் பண்ணுறேன். பீட்டா ஸ்டுடியோவில் நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணால் அதுக்கான இம்ப்ரெஷன் எப்படி செக் பண்ணுறது, என்டி ஸ்க்ரீன் கார்ட்ஸ் எல்லாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இம்ப்ரெஷனா என்னன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம்னா பப்ளிஷ் பண்ணவொடனே எத்தனை பர்சனுக்கு அது வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எத்தனை பர்சனுக்கு அது போயிருக்கு, இம்ப்ரெஷன் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். சப்ஸ்கிரைப் பண்ணாத சேனல்ஸுக்குமே வந்து இம்ப்ரெஷனில் வந்து டிஸ்பிளே ஆகும், அது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம உடனே ஐ மீன் பீட்டா ஸ்டுடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரத்துக்குள்ள அப்டேட் பண்ணுவாங்க. லாஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது நம்மளோட சேனல் ரேங்கிங் வித்தியாசம் தெரியும். நம்ம எந்த மாதிரி கண்டென்ட் அப்லோட் பண்ணலாம், நம்மளோட வீடியோவை யூடியூப் எந்த அளவு ரேங்க் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எண்ட் ஸ்க்ரீன் கார்டுனா எண்ட் ஸ்க்ரீன்னா மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். பட் பீட்டா ஸ்டுடியோவில் எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலுமே இதை கன்ஃபார்ம் நம்ம செய்யணும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு டூ ஃபாலோ நோ ஃபாலோ பேக்லிங் மாதிரி கன்வெர்ட் ஆகும். நீங்கள் வந்து வெப்சைட் ரன் பண்ணால் தெரியும், போஸ்ட்டில் நிறைய டூ ஃபாலோ பேக்லிங்லாம் மேக் பண்ணுவாங்க. நீங்கள் கார்ட்ஸ் எண்ட் ஸ்க்ரீன் ஃபிக்ஸ் பண்ணும்போது உங்களோட பழைய வீடியோ வந்து வியூஸ் அதிகமாகும், ரேங்க் அதிகமாகும். அதே வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கீழே பார்த்தீங்கன்னா ஆட்டோ பிளேயில் உங்களோட வீடியோ நிறையா டிஸ்பிளே ஆகும். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஃபாலோ லிங்க் இந்த வீடியோவை அந்த வீடியோ வந்து ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் கார்ட்ஸ் கன்ஃபார்ம் ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த கார்ட்ஸையுமே வந்து பீட்டா ஸ்டுடியோவில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்கு பீட்டா ஸ்டுடியோவில் உங்களோட வீடியோ மேனேஜர் ஓப்பன் பண்ணிங்கன்னா வீடியோ மேனேஜரில் இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு லாஸ்ட்டாக அப்லோட் பண்ண அந்த வீடியோவில் டெமோ மட்டும் காட்ட போகிறேன் டுட்டோரியலுக்காக. ஏன்னா கிளாசிக் என்ன கொஞ்சம் நல்லா வந்து மூவ் பண்ணிவிடுவாங்க. ஜஸ்ட் ஏதாவது ஒரு வீடியோவை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் அது ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் கிளாசிக் ஸ்டுடியோவை விட பீட்டா ஸ்டுடியோவில் அதிகமாக இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் கொடுத்தா நம்ம எழுதின டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டாக்ஸ், பிளேலிஸ்ட், எண்ட் ஸ்க்ரீனு, கார்டு எல்லாமே இருக்கும். இதில் டாக்ஸில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் யூடியூப் ரிலேட்டடாக, அதே ரிலேட்டட் வீடியோ இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னா இந்த டாக்ஸ் ஃபுல்லாகவே காப்பி பண்ணுறதுக்கான ஒரு பட்டன் இருக்கும். ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக எல்லா டாக்ஸும் காப்பி ஆகிடும். செகண்ட் நம்ம அப்லோட் பண்ண வீடியோவில் அதை அப்படியே பேஸ்ட் பண்ணிட முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் பிளேலிஸ்ட் அதே மாதிரி தான். இதில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லி பார்க்கலாம். இதில் பப்ளிக் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணாலே இதுலேயும் அதே மாதிரி தான் ஷெடியூல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஷெடியூல் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். நாளைக்கு வந்து ஏதாவது ஒரு ஒர்க் இருக்குது, நம்ம இன்றைக்கே வந்து வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணணும்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தும்மினில் கம்யூனிட்டியில் போட்டுட்டு ஸோ நாளைக்கு இந்த டைமுக்கு வரும் அப்படின்னு சொல்லி ஷெடியூல் ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா கரெக்டாக அந்த டைமுக்கு சேனலில் வீடியோ பப்ளிஷ் ஆகும். இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டு மேலே சேவ் சேஞ்சஸ் இருக்குது பாருங்கள், இது ப்ளூ கலரில் மாறினோடனே சேவ் சேஞ்சஸ் கொடுத்துருக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்ஸ் எண்ட் ஸ்க்ரீன் ரெண்டுமே பார்க்கலாம். ஸ்க்ரோல் கொடுத்து டவுனில் கார்ட்ஸ் அண்ட் எண்ட் ஸ்க்ரீன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கார்ட்ஸ் ஆப்ஷனை ஃபஸ்ட் நம்ம கிளிக் கொடுக்கலாம். கார்ட்ஸை கிளிக் கொடுத்தாலே குரோம் ப்ரௌசரை மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்கள். குரோம் ப்ரௌசரும் வந்து கூகுளோட ப்ரௌசருங்கிறதால கொஞ்சம் செக்யூர் அதிகமாக இருக்கும். இதில் இந்த ஆட் கார்டு ஆப்ஷன், இது கார்ட்ஸ்னால் என்னென்னு ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நிறைய பேருக்கு பழைய கிரியேட்டருக்கு தெரியும். இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஏற்கனவே இந்த ரிலேட்டடாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன், அதை பற்றி தெரிஞ்சிருக்க டாப்பில் இருக்க ஐபட்டில் இருக்க வீடியோ வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் நான் சொல்கிற செகண்டில் அந்த ஐபட்டில் அந்த வீடியோ ப்ளே ஆகும். அந்த எத்தனை மினிட்டில் சொல்கிறோம் அதை மூவ் பண்ணி கரெக்டாக வச்சுட்டு ஆட் கார்டு கிளிக் கொடுத்தீங்கன்னா வீடியோ பிளேலிஸ்ட் இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது, அதை பற்றி நெக்ஸ்ட் பார்க்கலாம். வீடியோ பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பாக்ஸில் நீங்கள் பழைய வீடியோவை என்டர் கொடுக்க முடியும், அதர் சேனல் வீடியோ என்டர் கொடுக்க முடியும். ஸோ உங்களோட வீடியோவில் அப்லோட் பண்ண வீடியோ நீங்கள் வந்து கொடுக்கணும்னா அதே வீடியோ கொடுத்துட்டு கிரேட் கார்டு கொடுத்தீங்கன்னா கரெக்டாக எந்த செகண்டில் நீங்கள் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த செகண்டில் அந்த கார்டு வந்து ஸ்வீட் ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கார்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதை பற்றி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேனல் ப்ரொமோஷன் போல்னா நான் வந்து கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா சம் ஓட்ஸ் கேட்குறேன் பாருங்கள். ஸோ அந்த ஓட்ஸ் பண்ணுங்கள், சேனலில் வீடியோ எப்படி இருக்குது அந்த மாதிரி போல் ஃபிக்ஸ் பண்ணலாம். வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா ஏதாவது அப்ளிகேஷனை பற்றி பேசினா அந்த அப்ளிகேஷன் லிங்க் கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு 2 சேனல் இருக்குன்னா உங்களோட இன்னொரு சேனலோட வீடியோவை இதில் ஃபிக்ஸ் பண்ண முடியும். கார்ட்ஸில் உங்களோட சேனலில் வந்து கொடுக்க முடியும். இந்த மாதிரி அதர் சேனல்லையும் ப்ரமோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இதில் நிறையா இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஸ்க்ரீன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். எண்ட் ஸ்க்ரீன்னா என்னன்னா, நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடாக இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிங்கன்னா கார்ட்ஸில் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி வீடியோ லாஸ்ட்டில் ஃபிக்ஸ் பண்ண முடியும். இது வந்து கடைசி 20 செகண்டில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க யூடியூப்ல. ஆனால் 20 செகண்ட் லாஸ்ட்டு அவங்க கொடுக்குறது, பட் லாஸ்ட் 20 செகண்ட் வரைக்கும் அது டிஸ்பிளே ஆச்சுன்னா வியூவர்ஸுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை பேசிகிட்டு இருக்குமோங்கிறதால ஸோ இதையுமே நீங்கள் மூவ் பண்ணி 10 செகண்ட் 5 செகண்ட் ஸோ எந்த வேணுமோ அந்தளவு நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ கரெக்டாக செகண்ட் தேவைப்படுற மாதிரி இதை மூவ் பண்ணி வச்சுட்டு ஸோ அடுத்து ஸ்க்ரோல் கொடுத்து டவுன் வந்தீங்கன்னா ஆட் எலமெண்ட் டாப்பில் அதே பட்டன் இருக்கும். இல்லை வீடியோ பிளேலிஸ்ட் சப்ஸ்கிரைப் பட்டனை ஃபிக்ஸ் பண்ண முடியும், அதர் சேனலில் ப்ரமோட் பண்ண முடியும், லிங்க் கொடுக்க முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ரீசெண்ட் அப்லோட், அதாவது நீங்கள் கடைசியாக எந்த வீடியோ அப்லோட் ஆகிறீங்களோ அது மட்டும் இல்லை எண்ட் ஸ்க்ரீனில் ஃபிக்ஸ் ஆகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பெஸ்ட் வியூவர், நம்மளோட சேனலில் ஏதோ அதிகமாக வியூஸ் போயிருக்கோ அந்த வீடியோ ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபிக்ஸ் ஆகும். சூஸ் ஏ வீடியோ ஆர் பிளேலிஸ்ட், இதில் பிளேலிஸ்ட்டில் இருக்க வீடியோ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியும். நான் சொன்ன மாதிரியே இதில் வந்து உங்களோட அதர் சேனல் வீடியோ இருந்தாலுமே ஸோ உங்களோட ஃப்ரெண்டு சேனலில் நீங்கள் ப்ரமோட் பண்ணணும் அந்த வீடியோவை அப்படின்னு நினச்சாலுமே கீழே ஒரு பாக்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இதில் அந்த வீடியோ யூஆரில் காப்பி பண்ணி என்டர் கொடுத்துட்டு கிரேட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோவுமே எண்ட் ஸ்க்ரீனில் ஃபிக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவ்வளோ நாள் பேசுனதை விட இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் பேசுகிறேன், என்னன்னு தெரியல, கொஞ்சம் மொக்கையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், ஸோ வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்னன்னா வீடியோ இம்ப்ரெஷன். இந்த அனாலிட்டிக்ஸ்க்கான பட்டன் இருக்கும், இதை கிளிக் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஓப்பன். இதில் பார்த்தீங்கன்னா வியூஸ் எவ்வளோ போயிருக்குது, லாஸ்ட் 3 ஹவர்ஸ்க்குள்ள அப்டேட் ஆகிறது தான் இதில் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எத்தனை நிமிஷம் வாட்ச் பண்ணியிருக்காங்க, இந்த பர்டிகுலர் வீடியோவில் எவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, எஸ்டிமேட் ரெவன்யூ என்ன, இதெல்லாம் வந்து அப்டேட் ஆகும் லேட்டஸ்ட்டாக. அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன், இந்த செகண்ட் ஆப்ஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்து இம்ப்ரெஷன், நம்மள சப்ஸ்கிரைபர் இல்லாத என்னோட வீடியோ 472 பேருக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க ப்ரௌஸ் பிக்சரில். இதை கரெக்டாக நம்ம நோட் பண்ணணும். அடுத்து
சிடிஆர் அதாவது பார்த்தீங்கன்னா கிளிக் த்ரூ ரேட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யூடியூப் வீடியோவுக்கு எப்பயுமே சிடிஆர் அதிகமாக இருக்கணும், AdSense தான் கம்மியாக இருக்கணும். பட் இதில் சிடிஆர் கம்மியாக தான் இருக்குது. ஸோ சிடிஆர் எந்த அளவு அதிகமாக இருக்கோ அந்த அளவு இம்ப்ரெஷன் அதிகமாகும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக்லேயுமே உடனே அப்டேட் ஆகாது, பீட்டாவில் மட்டும்தான் 3 ஹவர்ஸ்க்குள்ளே அப்டேட் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட்ச் டைம் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக அந்த 67 பேரில் ஆவரேஜாக பார்க்கும்போது 2.54 நிமிஷம் 3 நிமிஷம் வரைக்கும் வாட்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். நம்ம உடனே பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கே. நம்மளோட வீடியோ எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, எவ்வளோ ஆடியன்ஸ் செட்டேஷன் இருக்குது, எவ்வளோ இம்ப்ரெஷன் போயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது நம்மளோட ஒர்க் பண்ணுற ஒரு இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும். நம்மளோட வீடியோ மேலே கண்டென்ட் மேலே ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ நம்ம கொஞ்சம் கண்டென்ட்டை சேஞ்ச் பண்ணலாம், பேசுகிற டைப்பை சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ண முடியும். இது வந்து உடனே பார்க்குறதுக்கு தான் இதில் முக்கியமான விஷயம். ஸோ நெக்ஸ்ட்டு எண்ட் ஸ்க்ரீன் கார்டு எப்பயுமே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. பெரிய யூடியூபர்லாம் ஃபிக்ஸ் பண்ணலன்னா அவங்ககிட்ட ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, அவங்களே வந்து அதிகமாக வீடியோவில் வாட்ச் அவர் கொடுக்கும்போது இம்ப்ரெஷன் அதிகமாகும். பட் நாம பிகினராக இருக்கிறவங்க கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஸ்டார்டிங்கில் சொல்லணும்னு நினச்சேன். ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, சாரி ப்ரோ நான் கொஞ்சம் லேட்டாக சொல்கிறேன். அதாவது AdSense அக்கௌண்ட் அவங்களோட ஃபேமிலி மெம்பர் பேரில் டிஃப்ரெண்ட்டாக ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஆனால் பட் அட்ரஸ் வந்து சேம் அட்ரஸாக இருக்கும்போது ஏதாவது இஷ்யூ வருமா, ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. பட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. AdSenseோட நேம்லேயே இருக்குது. நீங்கள் சேம் இமெயில் ஐடியிலையோ மட்டும்தான் ஓப்பன் பண்ணக்கூடாது, சேம் நேமில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 சேனல் வச்சிருக்கேன், வெப்சைட் வச்சிருக்கேன், டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஆனால் அட்ரஸ் ஒன்று தான். ரெண்டுமே வந்து ஐடி வெரிஃபிகேஷன், பின் வெரிஃபிகேஷன் எல்லாம் முடிஞ்சு ஏர்னிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு ஆகிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஒன்றுமே பயப்பட வேண்டாம், கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். ஸோ மோர் ஏதாவது டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கன்ஃபார்ம் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன, ஸோ இம்மா நாள் இல்லாமல் இன்றைக்கி எப்படி பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லி, ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் ப்ராப்ளத்தில் இருக்கிறேன். ஸோ அதனால் கான்ஃபிடென்ட்டாக என்னால் பேச முடியல, பட் இருந்தாலும் ட்ரை பண்ணி பேசியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட ஒப்பீனியன் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்மள மாதிரி கிரேடருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே. ஆல் மீட் நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். பாய்.